வணக்கம். மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். வணக்கம் எல்லாருக்கும் சொல்லணும். அதாவது ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொன்னதுக்கு உதாரணமாக இப்போ முருகனை பற்றி பேசுனது, நம்ம காளியம்மன் திருவிழா பற்றி பேசுனதுக்கு நிறைய ஆதரவும் சப்போர்ட் அளிக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒருத்தர் செய்தி சொன்னாலும் அதை செவிகுளிர கேட்டு நீங்கள் பார்க்குற ஒரு விஷயத்துலதே நம்ம திரும்ப 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 பேசணும்னு தோணும். அதெல்லாம் மக்களுக்குத்தே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இதில் சொல்லணுன்ற விஷயத்தை என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அகமதாபாத் விமானம் அந்த மாதிரி விபத்து நடந்தது ரொம்ப 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 மனசுக்கு ஒரு கஷ்டமான செய்தி. அதாவது எவ்வளோ கனவு, எவ்வளவு ஆசை, எப்படியெல்லாம் நினச்சி எப்படியெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ இறைவனுடைய செயல் அந்த இடத்துல இல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அவங்க விதி பிரகாரம் அந்த மாதிரி ஆகி சிவலோகம் போய் சேர்ந்தா கூட இது எவ்வளோ பெரிய மனுஷர் வருத்தம். அதாவது இயற்கைக்கு மிஞ்சின ஒரு அழிவு எதையுமே சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு எத்தனையோ அழிவுகளை பார்த்தோம். ஏற்கனவே ஒரு யானை 2 பேரை இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு அந்த 2 பேரை நினைக்கிறப்பயே ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அந்த கவலைக்கு மேலே இந்த விமான விபத்து ரொம்ப சொல்ல முடியாத கவலையாக இருக்குது. இதில் என்னெல்லாம் சொல்லணுன்றதே தெரியலை. அந்த விமான பணிப்பெண்கள் எவ்வளவோ தூரம் போராடி அவங்களும் அதில் சிவலோகம் போயிட்டாங்க அப்படின்றது ஒரு வருத்தமான செய்தி. ஏன் இதில் விமான பணிப்பெண்கள்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம விமானத்தில் ஏறி உக்காந்தோன்னே அவங்க தான் சில பாதுகாப்பெல்லாம் பண்ணி சொல்லுவாங்க. அந்த சொல்கிறது அவங்களுக்கு அந்த பாதுகாப்பெல்லாம் தெரிஞ்சும் கூட மக்களை காப்பாற்றிடலான்ற முழு நம்பிக்கையோடு இருந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப வருத்தப்படுற மாதிரி செய்தி. எல்லாத்துக்குமே அந்த சிவலோகத்தில் நல்ல பயன் அளிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், இப்படியெல்லாம் ஒரு விபத்து நடந்துருச்சு, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம், இதுக்கெல்லாம் தெய்வம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் இருக்குது. அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். நான் எத்தனையோ தடவை விமானத்தில் போயிட்டு வந்திருக்கேன். அந்த விமானத்தில் போயிட்டு வந்ததுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை மூகாம்பிகைக்கு போகிறலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நாங்கள் கிளம்ப வேண்டிய தருணத்தில் விமானம் கிளம்பிருச்சு. அப்போ நாங்கள் கிளம்பிட்டு ஒரு நாள் பின்தங்கி சென்னையில் அடுத்த விமானத்துக்கு போனோம். அந்த போகிறப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் நாங்கள் போட்ட கணக்குப்படி அந்த விமானத்தில் போயிருந்தோம் அப்படின்னா மூகாம்பிகை போய் ஒரு தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். ஆனால் இந்த பின்தங்கி போனது சௌபர்ணிகா நதியில் குளிச்சுட்டு திரும்ப அந்த அத்தனை விதமான பூஜையும் பார்த்துட்டு நைட்டு அந்த சுக்கு தீர்த்தம்ன்ற தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு மூகாம்பியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப மறுநாள் காலையில் எந்திரிச்சு நல்லபடியாக அம்பாலோட தரிசனம் கிடச்சி சிறப்பாக ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கால தாமதம் ஆச்சுன்னா கூட சில நேர்ச்ச சில சாமியோட செயலும் நம்பிக்கைக்கும் நல்ல விஷயம் நடக்குன்றதுக்கு எவ்வளவோ உதாரணம் சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் ஒரு தடவை விமானத்தில் வர்றப்ப கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி மாதிரி எல்லாம் பண்ணுறப்ப என்ன ஒரு விஷயம்னே தெரியலை. அந்த விமானத்தில் லைட்டாக ஒரு புகை வர்றது மாதிரி ஒரு நிற்க போகிற இடத்துல நடந்துச்சு. எல்லாத்தையும் பயங்கர ஸ்பீடாக இறங்க சொல்லி இறங்கி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த விமானத்தில் ஏதோ ஒரு கசிவு இருக்குன்றத வர்ற இடத்துல சொல்லிட்டாங்க. இது முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் இப்போ சொல்லணும் அப்படின்னா இந்த விமானத்தோட செயலுக்காக வேண்டி சொல்கிறேன். இந்த விமானத்திலேயேவும் நாங்கள் காசிக்கு கிளம்புறப்ப எங்கள் அம்மா பெரிய ஒரு தீ விபத்தில் முழுக்க 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 வயிறு கை இதெல்லாம் புண்ணான ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்போ அவங்க நைட்டியை தவிர எதுவுமே போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல்
அவங்க போய் குளிப்பு ரூம்பில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சேலை கட்டி வந்துட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமான உண்மையத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சேலை கட்டிட்டு வந்தோடனே சரி இவங்க விமானத்தில் உட்கார்றதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து காசிக்கு போகிறதுக்காண்டி நாங்கள் விமானத்தில் கிளம்பிட்டு இருக்கிறப்ப எந்த தீ விபத்தை சந்தித்து அவங்க அந்த விமானத்தில் ஏறி உக்காந்தாங்களோ இவங்களுக்கு வந்து அந்த கையில் புண்ணு அந்த வயிற்றுல புண்ணாக இருந்ததெல்லாம் அட்வான்ஸ் ஆகி எல்லா தரிசனமுமே சீரும் சிறப்புமாக ஆகி தரிசனம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி கல்கத்தாவுக்கு ஒரு தடவை விமானத்தில் போகிறப்ப மஞ்சு மூட்டம் நிறையா இருந்து அந்த விமான நேரமானது தடையாயிருச்சு. தடையானதுக்கப்புறம் எப்படி போய் கல்கத்தா சேருவாங்கன்னு சொல்கிறப்ப அந்த தடவை வந்து கல்கத்தாவோட பயணம் வந்து ரொம்ப சிறப்பாகி அந்த கல்கத்தா போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அஸ்ஸாமில் வந்து காமக்கியா பீடத்துக்கு போகிறப்பையும் இதே மாதிரி மஞ்சு மூட்டம் நீல ஏஞ்சல் மலையில் வந்து அத்திக்கா அலங்கா வந்து நம்ம ஊரில் எப்பயாவது ஒருக்க விழுகும். அங்கே தொடர்ச்சியாக அத்திக்கா அலங்கா விழுகிற ஒரு இடத்துல வந்து ரொம்ப நல்ல மன நிம்மதியோடு போய் இந்த கூட்டம் இந்த கரசலாம் இல்லாமல் அந்த அஸ்ஸாமில் வந்து காமக்கியா பீடத்தை தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்துல தும்ராவதி நதின்றதுல வந்து நம்ம நீராடி அந்த 9 அம்மனையும் பார்த்து சீரும் சிறப்புமா தரிசனம் பண்ணோம். அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த விமான விபத்துக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு. அந்த சம்பந்தம் இருக்கிறதத்த இப்படி சம்பந்தத்தோடு பேசணுன்றக்காண்டி இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். யார் எப்படி பண்ணினாலும் நாங்கள் கோவிலிருந்து கிளம்புறப்ப அது வந்து சைக்கிள் பிரயாணமாக இருந்தாலும் பைக்கு பிரயாணமாக இருந்தாலும் கார் பிரயாணமாக இருந்தாலும் விமான பிரயாணமாக இருந்தாலும் நாங்கள் கோளாறு திருப்பதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் போட்டு அந்த கோளாறு திருப்பதிகம் முடியாமல் எந்த ஒரு இடத்துலையும் கிளம்ப மாட்டோம். ஏன் அந்த கோளாறு திருப்பதிகத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாமே செவி வழியாக கேட்ட செய்தியத்தையும் சொல்கிறேன். அதாவது கோள்களை அறுக்கிற ஒரு பதிகம். அந்த பதிகத்தை வந்து திருஞான சம்பந்தர் வந்து திருநெடுங்குளத்தில் இருந்து மதுரைக்கு வர்றப்ப திருநாவுக்கரசர் பெரிய பெரிய ஆச்சாரியார்கள் இந்த நேரத்தில் வந்து நீ கிளம்பக்கூடாதுன்னு சொல்கிறப்ப என்ன அந்த நேரம்னு கேட்குறப்ப அஷ்டமி திதி ராகு காலம் செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 இந்த நேரத்தில் பயணப்படுறப்ப இந்த நேரம் போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப என்ன செய்யும்னு கேட்குறப்ப அந்த திருஞான சம்பந்தர்கிட்ட கரடி புலி கூட உன் காலை கவ்வும் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன பண்ணார்? அப்போ என்னையவே இந்த நேரத்தில் இது இப்படி பண்ணுனா நம்மளை மாதிரி இருக்கிற மனுஷாளுக எதுவும் தெரியாதவங்களை இது என்ன பண்ணுன்னு சொல்லி அவரோட வாயால் பாடினதுதே இந்த கோளாறு திருப்பதிகம். அந்த கோளாறு திருப்பதிகத்தில் அவை நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை நல்ல நல்லன்ற வார்த்தை அந்த பதிகத்துக்கு மட்டுமே வரும். அந்த நல்ல நல்லன்ற வார்த்தையை நாம் கேட்டு போயிட்டோன்னா பெரும்பாலும் எந்த விதமான தடையும் எந்த விதமான பிரேக்கும் இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அத்தனை பேர் இந்த கோளாறு திருப்பதிகம் போட்டு கேட்டாத்தே இது நடக்குமா நடக்காதான்னா நம்பிக்கையுள்ளவங்க நல்லதை செய்கிறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஒரு அரசாட்சியாக பண்ணி நீதி தர்மத்தை சொல்கிறவங்க அப்படி இருந்து நாம் இந்த கோளாறு பதிகத்தை போட்டு கேட்டோன்னா அந்த விஷயங்கள் வந்து தடையே ஆகாது. இந்த தடையே ஆகாததுக்கு ரொம்ப ரொம்ப வந்து செவி வழி செய்தி கேட்டிருக்கோம். கோளாறு திருப்பதிகம் போட்டு ஏதோ ஒரு சில இடங்கள்லாம் சில அழிவுகள் வர்றப்ப அந்த கோளாறு திருப்பதிகம் போட்ட வீடு மட்டும் அப்படியே இருந்திருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களை பூரா நம்ம கையாண்டுக்கிறணும். அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா சொல்லணும் அப்படின்னா மகாகவி கண்ணதாசனை பற்றி சொல்லலாம். அவர் கண்ணதாசன் வந்து வீட்டை விட்டு கிளம்புறப்ப அவரோட பர்ஸில் வந்து சில கிருஷ்ணர் படம்
விநாயகருக்கு 1 ரூபா, வாசலை தொட்டு கும்பிடுறது, இந்த மாதிரி நிறைய சகுனங்கள் வச்சிருப்பாராம். அப்படியெல்லாம் அவர் கும்பிட்டுட்டே போவாராம். சில பேர் வந்து துளசி மாடத்தை சுத்திட்டு போவாங்க, சில பேர் வந்து துளசி இலையை எடுத்து வச்சுட்டு போவாங்க, சில பேர் வந்து வேப்ப மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வேப்ப மரத்தை இலையை எடுத்து வச்சுட்டு போவாங்க. அவங்களோட சென்டிமெண்ட்டை யாருக்காவண்டியும் எதையுமே மாற்றக்கூடாது. சில பேர் வந்து தேங்காயை வந்து விநாயகருக்கு உடைச்சிட்டு போவாங்க, சூர தேங்கான்னு. அப்படியெல்லாம் பண்றவங்களுக்கு பக்க பலமா அந்த இறைவனோட கருணை இருக்கும். அந்த இறைவனோட கருணை அப்படி இல்லாம இதெல்லாம் பண்ணாம போனவங்க போயிடலாமான்னு கேட்டா அது அவங்களோட விருப்பம். ஆனா நாம எதெல்லாம் வந்து ஒரு கொள்கை, ஒரு சென்டிமெண்ட்னு வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் யாருக்காவண்டி எந்த விஷயத்திலையும் மாற்றக்கூடாது. இந்த தடவை வந்து மதுரையில வந்து பிரயாணம் பண்றப்ப நம்ம கோளாறு திருப்பதிகமெல்லாம் போட்டுட்டு இந்த தேங்காய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உடைக்காம கொஞ்சம் கிளம்பி போனப்ப உண்மையை உள்ளதுபடி உள்ளது சொல்லணும் அப்படின்னா சுகர் ரொம்ப லோவாகி கொஞ்சம் ஒரு சில டென்ஷன்லாம் கொடுத்து அம்பாலோட துணையில் வந்து எதுவுமே திருப்பி இல்லாமல் காப்பாற்றினாலும் அந்த இடத்துல அந்த தேங்காயை வந்து நம்ம சூற தேங்காய் போட்டு போயிருந்தோம்னா அந்த பிரச்சனையை ஆளாக முடியாது. அதே மாதிரி மதுரைக்கு போகிற வழியில் காசை சென்டிமெண்ட்டாக தூக்கி போட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நான் கண்கூட கண்ட உண்மை. அந்த காசு போட்டு போகலைன்னா அன்னைக்கு நம்ம மதுரை போகிறப்ப எதெல்லாம் நம்ம திருப்தியாக பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் சில தடைகள் வந்து திரும்பி வந்திருக்கேன். இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா, ஒரு தடவை வந்து ஒரு பெரிய பயணத்தில் வந்து ஒரு ஆன்மீக பயணத்தில் வந்து ஒரு தேங்காயை வந்து அந்த இடத்துல போடாமல் போனதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவித்து 4 நாள் 5 நாள் அந்த ஊரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதை என்னதே திரும்ப வந்து நம்ம தொலைபேசி மூலமாக அந்த தேங்காயை போட சொன்னாலும் அந்த நேரத்தில் அதை போடாமல் மறந்தது நம்மளோட கர்ம வினைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் கலந்த விஷயத்த பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. சரி, கண்ணதாசனை பற்றி பேசிக்கிட்டு திடீர்னு உங்களை பற்றி பேசிட்டு அந்த கண்ணதாசனோட விஷயத்தவே சொல்லலை அப்படின்னா அவர் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக போகிறவர் ஒரு தடவை வந்து இந்த பர்ஸோட அந்த கிருஷ்ணனோட படம் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாரா வீட்டை விட்டு. அப்போ போகிறப்ப டிரைவர்கிட்ட வந்து இப்படி நான் மறந்துட்டேனே அப்படின்னதுக்கு, என்னங்க நீங்களே எல்லா தெய்வத்தையும் பற்றி பாடுறீங்க செய்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டா, பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்னா நல்ல விஷயங்களையும் நல்ல வார்த்தைகளையும் சொன்னால் கேட்கணும். சில நமக்கு மீறி ஒரு விஷயங்கள் வருதுன்னா அதை கேட்கக்கூடாதுன்றதுக்கு கண்ணதாசன் சொன்ன உதாரணம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும்னா அர்த்தமுள்ள இந்து மதம்ன்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதோட விஷயம் என்னன்றது தெரியும். அப்போ அவர் வந்து அந்த பிரயாணத்தில் விமானத்தில் போகிறப்ப அவருக்கு லோ சுகர் ஆகி ஒரு விமானத்திலேருந்து நிப்பாட்டி 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு திரும்ப வந்து அவர் அந்த பயணத்தை போயிட்டு வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் திருப்பி வந்து அவர் சென்னை வந்து எந்த சென்டிமெண்ட்டாக அந்த கிருஷ்ணனோட பர்ஸில் அந்த விக்கிரகத்தை அவர் நெஞ்சார எடுத்து கட்டி தழுவி வச்சதுக்கப்புறந்தே அவருக்கு வந்து ஒரு ஓர்மையான புத்தி நல்லபடியாக அவருக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க, அந்த தப்பை தொடர்ந்து செய்கிறாங்க, அவங்களுக்கு மன்னிப்பே இல்லைன்னா மன்னிப்பு கிடையாதுன்ற விஷயம் மனுஷருக்கு. அந்த மன்னிப்பையும் கொடுக்குற விஷயம் தெய்வ குணம். அந்த தெய்வ குணத்தில் இருந்தால் சில தவறுகளை வந்து தெய்வம் பார்த்து அனுசரிக்கிற மாதிரி அனுசரித்து சில விஷயங்களை வந்து விட்டுட்டு தெய்வத்து பக்கத்தில் ஒப்படைச்சிடணும். அது எப்படிங்க தப்பு செய்கிறவங்களுக்கு மேலும் மேலும் தப்பாக தானே நமக்கு நினைக்க தோணும்னா அந்த நேரத்தில் வந்து நாமளும் மனுஷராக இருந்து மனுஷருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளையும் விதிகளையும் பற்றி யோசிப்போம். ஆனால் தெய்வன்றது யார் எவ்வளவு நல்லது செஞ்சுருக்காங்க, யார் எவ்வளவு கெட்டது செஞ்சுருக்காங்க, அந்த நல்லது எந்த அளவுக்கு இருக்கும், கெட்டது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெய்வம் ஆராய்ஞ்சு கொடுக்கக்கூடியதுதே தெய்வ தண்டனைன்றது. அதில் தெய்வம் மன்னிக்கணுன்ற சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா அதை மன்னிச்சுத்தே ஆகணும், அதை நம்ம ஏற்றுக்கிறதே வேணும். இதெல்லாம் வந்து
மகாசக்தி மாசாணி அம்மன் அவ கருவறையில இருந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு சின்ன பிள்ளையாவும் பெரியவங்களுக்கு பெரியவங்களாகவும் பக்குவம் தெரிஞ்சவங்களுக்கு பக்குவம் தெரிஞ்சவங்க மாதிரி அந்த அம்பாள் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கிறது வாசி. எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி மாசாணி அம்மனுக்கு மிஞ்சின ஒரு மகத்தான சக்தி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு மிஞ்சி யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த சூழ்நிலையை நான் பேசுறப்ப இந்த கேமராவை எடுக்கக்கூடியவங்களுக்கு நான் தொலைபேசி மூலமா கூட இதை பண்ணணும், இந்த நிமிஷம் எடுக்கணும்ன்றத நான் சொல்லவே இல்லை. ஆனா காலையில எனக்கு தோணுனது, இந்த விமானத்துல விபத்துக்குள்ளானவங்கள பத்தி நம்ம நல்ல தருணத்துல பேசணும், பேசி நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொல்லாமையே அந்த விஷயம் நம்ம மனசுல நல்ல விதமா உருவானது வாசி. அந்த நல்ல விஷயத்தை எடுக்கிறதுக்கு அந்த அம்பாலோட கருணமலை பெஞ்ச மாதிரி இப்ப இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன்னா இது எந்த ஏற்பாடும் எந்த ஒரு இதுவும் சொல்லாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மனசுல மாசாணி அம்மன் நின்னுட்டா அதுக்கப்புறம் எதுவுமே தடையாகுதுன்றதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்லலாம். இப்ப பேசுன மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்குத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு. அதாவது சாம்பல்ல கூட அந்த பறவை உருவாகி வர்ற மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களையும் எல்லார் மூலமா தெரிஞ்சு எல்லாம் போய் மக்களுக்கு ரீச் ஆகணும்னு கேட்டுக்கொண்டு இந்த உரையை இத்துடன் முடிக்கிறேன்னு சொல்லாம தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றேன். நன்றி, வணக்கம்.